நிஃப்டி எக்ஸ்பைரி டே அனாலிசிஸ். ஸோ ஒரு 2 வீக்ஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து ஒரு ட்ராப்பாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட் மீட் வந்து நம்மளுக்கு ஒரு 17 வீக், அதாவது வெனஸ்டே வந்து ஃபெட் மீட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி கூட இருக்கலாம். பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கன்சால்டேஷன். பட் அப் ட்ரெண்டில் ஓவரால் வியூ பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கான போயிட்டுருக்கு. 25,200 வந்து ஒன் ஆஃப் த க்ரூஷியல் லெவல் ரெசிஸ்டன்ஸாகவே நம்மளுக்கு இருந்துகிட்டு இருக்கு. பட் 25,100 எபோவே நம்மளுக்கு போக மாட்டேது. 117. ஸோ அந்த லெவல் வரையும் நம்மளுக்கு போகணும். பட் கரண்ட்லி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 25,140 எப்போ நம்மளுக்கு போகாமல் நிஃப்டி ஒரு 2 டேஸாகவே அங்கே வந்து ஸ்ட்ராங் கன்சால்டேட் பண்ணிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சு, அனலைஸில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் 25,150 இந்த பவுண்டரிஸ்குள்ளே இருந்து செல் ஆகணும். இந்த ட்ரெண்டு அண்ட் நெக்ஸ்ட் இந்த ட்ரெண்டு சப்போர்ட் அண்ட் நெக்ஸ்ட் 25,034 சப்போர்ட் எடுக்கன்ட்டு. ஸோ கரெக்டாக 150 நம்மளுக்கு செல் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரீட்ரெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ இப்போ ஒரு ஷார்ட் டர்ம் கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங் செல் ஆகிட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் வந்து நிஃப்டி வந்து கரண்ட்லி வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இங்கேருந்து செல் ஆகிட்டு டேரெக்டாக வந்து 25,050 ஆர் 25,025 சப்போர்ட் அடிச்சு அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட்டு டர்ன் ஆகிறது 25,200 to 246 வரையும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னும். பட் இங்கே எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஃபார்மேஷன் கிடச்சி நெக்ஸ்ட்டு டவுன் ட்ரெண்டுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா இதில் சப்போர்ட் எடுக்கல அப்படிங்கிறப்ப நிஃப்டி அடுத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா 24,875 வரையும் எதிர்பார்த்தோம். இப்போ இந்த லெவல் தான் எனக்கு 25,000க்கு பிலோ மட்டும் வந்துச்சுன்னா நிஃப்டி 24,875 வரை டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பைரி டே வேறு. ஸோ அதனால் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் இந்த வீக் எக்ஸ்பைரி இந்த எக்ஸ்பைரி ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த டே வந்து கன்சால்டேட்லேயே க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ போத் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கன்சால்டேட்டே இருக்குது ஆர் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான இன்க்ரீஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ இன்ட்ராடேவோட அனலைஸை பேஸ் பண்ணுற லெவலுக்கு இன்றைக்கி ஒரு என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண ஒரு செல் என்ட்ரி கடைசியில் காஸ்ட் டு காஸ்ட் வந்து எக்ஸிட் பண்ண சொன்னேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த ஒரு கேண்டில்லே தெரிஞ்சு நம்மளுக்கு பயங்கர ஒரு ட்ராப் அப்படின்றனால காஸ்ட் டு காஸ்ட்டில் எக்ஸிட் பண்ண சொன்னோம். ஸோ ஃபுல் டேவும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ட்ராப், நல்ல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் டேவாக தான் இருந்துச்சு. இந்த இடத்துல கரெக்டாக 25,111 பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன் 25,110க்கு மேலே க்ளோஸ் வச்சா மட்டும்தான் டே ஹையை பிரேக் பண்ணிவிட்டு 25,150 ரீச் பண்ணும். அதை நம்மளுக்கு க்ளோஸ் வைக்கல அப்படின்றப்ப நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் தான் வரணும். அந்த டவுன் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 25,020 30 ஆர் 20 இந்த ரேஞ்சை வந்து ரீச் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப் ட்ரெண்ட் நம்மளுக்கு டர்ன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோம். இங்கேருந்தான் அப் ட்ரெண்ட் நம்மளுக்கு டர்ன் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். ஸோ அது பிரகாரம் தான் இருக்குது. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் பிரகாரம் நம்மளுக்கு என்னென்னா இங்கேருந்தான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகணுங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அப்போ இந்த லெவலில் நாளைக்கு நியூட்ரல் ஆர் கேப் டவுனில் ஓப்பன் ஆன நிஃப்டி எக்ஸாக்டாக அந்த ப்ரைஸில் சப்போர்ட் அடிச்சுன்னா இங்கேருந்து அப் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆகும். இங்கே சப்போர்ட் எடுக்காமல் ஜஸ்ட் ஒரு ரீட்ரெஸ் மட்டும் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ 25,100க்குள்ளே இந்த பவுண்டரிஸ் சேம் பவுண்டரிஸ் தான். இதுக்குள்ளே நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சி அப்படின்னா இந்த ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் பிரகாரம் நமக்கான என்ட்ரிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 25,000 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும், 24,960 நெக்ஸ்ட் லெவல், 24,875 வரைக்கும் டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அது இந்த இடத்துல இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான். நியூட்ரல் ஆர் கேப் டவுனாக ஓப்பன் ஆகி ரீட்ரெஸ்ட் எடுத்துனா ரீட்ரெஸ்ட் என்ட்ரி கிடச்சிடும். இதில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான க்ரூஷியல் லெவல் சப்போர்ட்டாக கிடச்சி அப்படின்னா அப்போ இங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி 25,100 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் என்ட்ரி இருக்கும். இங்கே நம்மளுக்கு ட்ராப் இல்லாமல் ஸ்ட்ராங்கான செல் ஆயிடுச்சுன்னா ஓகே. இல்லை ட்ராப் இருந்துச்சு அப்படின்னா அகெயின் இந்த ட்ராப் முடிச்சுட்டு நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் வந்து டியூஸ்டே வந்து நிஃப்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய என்னோட லெவல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு ஐ எம் நாட் ஏ செப்ரேஜிஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ டே பை டே வந்து யூடியூப்ல வந்து அட்டன் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக வந்து அட்டன் பண்ணிட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ நீங்கள் அது ஓனாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த 2 வீக்ஸாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ட்ராப்புக்கு பெரிய ஒரு பிக் லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம லைவ் இருக்கிறதுனால என்னோட சின்ன அப்டேஷன் அண்ட் மற்றவங்களும் அவங்களோட வியூ வந்து ஷேர் பண்ணனால மோஸ்ட்லி வந்து சேஃபாக வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்மளோட லைவ் டே பை டே எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நாளைக்கு லைவில் வந்து அட்டன் பண்ண பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.